அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் இந்த கரப்பாம்பூச்சிகள் நீட் அப்படிங்கிற முகமூடியோட போராட்டம் பண்ணாங்கல்ல, இந்த போராட்டம் அந்த கலவரத்தை பார்த்து நம்ம நாட்டு சாப்பாடை சாப்பிட்டு இங்கே கொழுத்து போயிருக்காங்கல்ல, இத்தாலி காங்கிரஸ் உண்டியல் கம்யூனிஸ்ட் போயிடுவ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக பயங்கர சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படியாவது இந்த போராட்டம் பெருசாகணும், அதன் மூலமாக கலவரம் ஏற்படணும், அந்த கலவரத்தில் ஏதாவது ஒரு மாணவனோட அப்பாவி மாணவனோட உயிர் போகணும், அதை வச்சு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்தணும், போராட்டங்களை ஏற்படுத்தணும். இந்த பக்கத்து நாடாக இருக்கின்ற பங்களாதேஷ், அப்புறம் நேபாள், ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் புரட்சி நடந்ததில்ல, அதே மாதிரி புரட்சி இந்தியாவிலையும் ஏற்படுத்தி நாடாளுமன்றத்தை கொளுத்தணும், இடிக்கணும், பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை அகற்றணும். இவங்களோட சதி வேலைக்கு மிகப்பெரிய தடையாக நிற்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பதவி விலக்கணும் அப்படின்னு பயங்கர கனவில் இருந்தாங்க. ஆனால் இவனுங்களோட எல்லா திட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுக்கு நூறா துல்லியமாக அடித்து சுக்கு நூறா இன்னைக்கு உடச்சி தள்ளி இருக்காரு. டெல்லியில் இப்போ போராட்டமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதனால என்னடா நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்னு இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் போயிடுவோம், இத்தாலி காங்கிரஸ் போயிடுவோம் பயங்கரமாக கதறிட்டு வராங்க. கதறதோட மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மீதான வன்மத்தையும் கொட்ட தொடங்கியிருக்காங்க, கக்க தொடங்கியிருக்காங்க. இந்த வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு உண்டியல் கம்யூனிஸ்ட் பையன் அங்கே மம்தாவோட ஆட்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல இருக்கு. என்ன பண்ணா அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்து சிகரெட்டால் எவ்வளோ வன்மம் எவ்வளோ வெறி பார்த்துங்க. நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை அவருடைய புகைப்படத்தை சிகரெட்டால் கொளுத்தி இருக்கான். இதை பார்த்த உடனே அங்கே இருக்கின்ற சுவேந்த அதிகாரி விடுவாரா, தூக்கிட்டு போய் லாடம் கட்டியிருக்காங்க. அந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பையில தூக்கிட்டு போய் லாடம் கட்டியிருக்காங்க. இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, டெல்லியில் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக போராடினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் 1500 பேர் இருப்பாங்க. இன்னைக்கு டெல்லி காவல்துறை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே மிகப்பெரிய ஷாக்கிங்கான அறிக்கை. அன்னைக்கு கலவரம் நடந்தப்ப அந்த ஊர்வலத்துக்கு போனாங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட 1000 பேர் மேலே கொலை வழக்கு, கற்பழிப்பு, கொள்ளை அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு டெல்லி காவல்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலே பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னையா இது? அப்போ எல்லாம் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. நிறைய காவல்துறையினர் கூட அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் சொன்னாங்க அந்த பகுதியில் ஒரு கல், நம்ம கல் எடுக்கிறதுக்குன்னு அந்த கல்லே கிடையாது, ஆனால் கிட்டத்தட்ட 1 லாரி கல் இந்த கலவரம் முடிஞ்சதுக்கப்புறம் 1 லாரி கல் அங்கேருந்து அள்ளியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு காவல்துறை இன்னைக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்படி காவல்துறை அறிக்கை இதெல்லாம் வந்த உடனே இந்த கரப்பாம்பூச்சி தலைவர்கள் பயங்கரமாக பதற தொடங்கியிருக்காங்க. ஐயோ இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு இன்னைக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. இனிமேல் அங்கே போராட்டம் கீராட்டம் அப்படின்னு போனால் வசமாக வச்சு செஞ்சு விடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சிகளோட தலைவன் இந்த அபிஜித் அப்படிங்கிற பொறுக்கி பையன் இருக்கான்ல, இவனெல்லாம் பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதற்கு மேலே ஏதாவது கெட்ட வார்த்தைகள் இருந்தால் கூட பயன்படுத்தலாம், நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு கேடுகட்ட பயலாக இருந்திருக்கான். பெஹல்காமில் பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் நம்ம நாட்டு சக ஹிந்துக்களை நீ ஹிந்துவா ஹிந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டு கொண்டாங்க. அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பன்னிஸ்தான் தீவிரவாதிகளை ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேரில் வேட்டையாடினார்ல, அதை கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன தெரியுமா போட்டிருக்கான், 2 அந்த சகோதரிகளோட ஃபோட்டோவை போட்டு அவங்க வந்து செந்தூரத்தை பெருசாக வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு மோடி ஃபார் நெக்ஸ்ட் 6 months அப்படின்னு அந்த தாக்குதலை நம்ம இராணுவ வீரர்கள் எவ்வளவு இன்னுயிர பணையை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க, அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வளோ துணிச்சலான நடவடிக்கை எடுத்திருக்காரு, அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி பதிவு போட்டிருக்கான். இவனுங்களை பொறுத்தளவுக்கு நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போல துணிச்சலான பிரதமராக இருக்கிறது இவனுங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. மன்மோகன் சிங் ஐயா இருக்கார்ல, அவரை போல அமெரிக்கா ஏகாதிபத்தியத்துக்கு தலையாட்டிட்டு ஐயா சொல்லுங்க சாமி, ட்ரம்ப் சொல்லுங்க சாமி அப்படின்னு அந்த மாதிரி இருக்கின்ற பிரைம் மினிஸ்டர் தான் இவனுங்களுக்கு விருப்பம். என்ன காரணம் அப்படின்னா அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் இருந்தால் இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். வெளிநாட்டு சதிகளை பயன்படுத்தி அங்கேருந்து பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் இவனுங்க மாதிரி கன்றாவியான கிறுக்கு பயிர்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஒற்றை மனிதன் இருக்கிறனால
இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான கொடூரமான சம்பவம் கூட டெல்லி போராட்டத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாய் ஒருத்தவன், அவன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாதாரண மொபைல் கடை போட்டிருக்காங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், டெல்லியில் அந்த கரப்பாம்பூச்சிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு போய் ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 30 நாள் அங்கேயே உட்காந்து அங்கேயே டெண்டை போட்டு உட்காந்து வர்ற எல்லாருக்கும் அறுசுவை உணவாக அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். எல்லாருக்குமே ஆச்சரியம். நம்ம நாட்டில் இருக்கின்ற நடுநிலை நக்கிகள் எல்லாமே பார்த்தீங்களா, அந்த பாய் நம்ம ஊரில் ரோஸ் மில்க்கு கொடுத்தோன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க இல்லை, எப்பா எங்கள் திருவிழாவுக்கு எப்படி ரோஸ் மில்க் கொடுத்தாங்க, ரோஸ் மில்க் பாய்ஸ் அப்படின்னு பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க இல்லை, அது மாதிரி நடுநிலை நக்கிகள்லாம் பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா அந்த பாயோட கொடை வளலை பார்த்தீங்களா, எப்படி அள்ளி அள்ளி வழங்குறாரு பார்த்தீங்களா அப்படின்னு பயங்கரமாக புகழ்ந்து வீடியோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவன் உத்தரப்பிரதேசத்துக்காரன் யோகி விடுவாரா, தூக்கி போட்டு மிதிச்சு, டேங்க வா, உனக்கு ஒரு நாளில் உன்னுடைய மொபைல் கடையில் 1000 ரூபா வருமானம் தராது, நீ எப்படி 30 நாளைக்கு அங்கே அள்ளி அள்ளி தினம் 1000 பேருக்கு சாப்பாடு போட்ட அப்படின்னு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு வர்றாங்க. எவ்வளோ ஒரு வெறி பார்த்தீங்களா. எப்படியாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேலையை விட்டுட்டு, ஏங்க 30 நாள் வேலையை விட்டுட்டு டெல்லியில் போய், இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவனாலலாம் 30 நாள் சாப்பாடு போடவே முடியாது. அது மட்டும் கிடையாது, இந்த கிறுக்கு பயல்களுக்கு இந்த சாப்பாடு போட்டான் பாருங்க, அவனுக்கு நீட் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு கன்றாவியாக இருந்துக்கிட்டு பிரைம் மினிஸ்டரை எதிர்க்கணும், பிரைம் மினிஸ்டரோட பதவியை பறிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, கேரளாவை சேர்ந்த ஒரு கம்பெனி, ஒரு பெரிய அளவில் ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியோட ஓனர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது சாஜி. அவன் தான் அந்த கம்பெனியோட ஓனர். உண்டியல் கம்யூனிஸ்டோட அனுதாபி அப்படின்னு சொல்லப்படுது. அவன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குற அந்த அதிகாரிகள், இந்த ரேஞ்சில் வேலை பார்ப்பாங்கள்ல, அவங்கள சம்பளமும் கொடுத்து டெல்லியில் நீங்கள் போய் போராடுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கான். எவ்வளோ வெறியா இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ வெறியா செயல்பட்டு இருக்காங்க. பன்னிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா பயனும், இந்த சீனாவுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லா பயனும், இத்தாலி அடிமைகள் எல்லா பயனும் இந்த போராட்டத்தில் இருந்திருக்கான். குறிப்பாக இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த கரப்பாம்பூச்சிகள் போராடிருக்காங்கல்ல, அவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 1 ரூபா 2 ரூபா இல்லை, 1 கோடி ரூபா அள்ளி கொடுத்துருக்காங்க. ஏண்டா கொடுத்த அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு சட்ட உதவி தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போராட்டங்கள் நடந்துட்டு இருந்ததுல, அப்போ நமக்கெல்லாம் சரியான கடுப்புங்க. நான் கூட நினச்சேன், என்னடா இது, இவனுங்கெல்லாம் அடித்து துணை இராணுவ படை இறக்கி அடித்து விரட்டி விடணும் அப்படின்னு நமக்கெல்லாம் பெரிய ஆதங்கம் இருந்தது. ஆனால் மத்திய அரசாங்கம் ரொம்ப சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் உள்நோக்கம் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்தில் பல அப்பாவி மாணவர்கள் இவனுங்களை நம்பி நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஒருவேளை மத்திய அரசாங்கம் நம்ம நினச்சது மாதிரி இவனுங்களெல்லாம் அடித்து ஒதுக்க நினச்சிருந்தா யாராவது ஒரு அப்பாவி மாணவனோட உயிர் போயிருக்கும். அதன் மூலமாக இவனுங்களோட திட்டம் கூட நிறைவேறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஏன்னா திடீர்னு உண்மை ரொம்ப லேட்டாக தான் போகும், பொய் வேகமாக போகும்ல, அதை வச்சு கலவரங்களை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நேக்க துல்லியமாக இதை டீல் பண்ணி இந்த போராட்டத்தை நிறுத்தினதோட மட்டும் இல்லாமல், இந்த போராட்டத்துக்கு எவன் வந்தான், எவன் எந்த விஷயத்துக்காக வந்தான் அப்படின்னு உள்துறை அமைச்சர் மேற்பார்வையோட இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு கிளின்னு மிதிச்சுட்டு வராங்க. அதான் அந்த கரப்பாம்பூச்சிகள் பயங்கரமாக இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி கூட 1 கோடி ரூபா அதற்காக தான் கொடுத்துருக்கு. ஏன்னா இவனுங்கெல்லாம் சொல்லி தானே அவங்க போராட்டம் நடத்த வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டிருப்பாங்க, யோ நீ சொன்னேன்னு, பப்பு ராகுல் பூந்தி நீ சொன்னேன் அப்படின்னு நான் போய் போராட்டம் நடத்த போனேன், இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்காரு, விட்டா எங்களை உண்டு இல்லைன்னு அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க போல இருக்கு, தயவு செஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சாமி, இல்லைனா ஒன்றை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்திக்கிட்ட அந்த கரப்பாம்பூச்சிகள் போய் கதறி இருப்பாங்க. அதனால் 1 கோடி ரூபா அள்ளி கொடுத்துருக்காங்க. வேற சாதாரணமாக கஷ்டப்படுற மக்களுக்கு யாருக்குமே காங்கிரஸ்கார பயிரோ கொடுக்க மாட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த அபிஜித் அப்படிங்கிற கிறுக்கு பையன் என்ன பண்ணான், எனக்கு டைஃபாய்டு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு நாடகத்தை போட்டுட்டதுனால இதை தெரிஞ்ச உடனே அந்த நட்சத்திர ஹோட்டலில் போய் சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமாக குமாலத்தை போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கள் கூட இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இப்படி
மிகப்பெரிய போராட்டம் இந்த மாதிரி சதி திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கையில் நம்ம ஊரில் இருக்கிற விகடன் எந்த மாதிரி அட்டைப்படத்தை போட்டிருக்காங்க காட்டுறோம் பாருங்க. இதெல்லாம் பார்க்கல எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம நாட்டில் அளவு கடந்த பேச்சு சுதந்திரம், அளவு கடந்த பத்திரிகை சுதந்திரம், அளவு கடந்த சுதந்திரம் இருக்கோ அப்படின்னு என்ன தோணுது. ஏன்னா தேசத்துக்கு எதிராக கூச்சம் இல்லாமல் எப்படி அட்டைப்படங்களை போடுறாங்க பார்த்தீங்களா. சீனா மாதிரி உண்டியல் கம்யூனிஸ்டுகள் சீனாவை எப்படி ஆள்றாங்களோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இறங்கி வந்து இவனுங்கெல்லாம் அடித்து நொறுக்கினா மட்டும்தான் நம்ம தேசம் இனியும் அந்நியர்களோட கைக்குள்ளே போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம உள்நாட்டிலே நம்ம வந்து பாகிஸ்தானில் இருக்கின்ற அந்த இந்தியாவுக்கு எதிரான சதிகளை முறியடிக்கிறதுக்காக அங்கே துரந்தர்களாக நிறைய பேர் உயிரையும் பொருட்படுத்தாமல் வேலை பார்த்துட்டு வராங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயே துரந்தர்கள் தேவைப்படுறாங்க போல இருக்குது. அந்தளவு கொடூரமாக இங்கே இருக்கின்றவங்களோட மனப்பான்மை இன்னைக்கு போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வண்டியை இப்படி தடுத்து நிறுத்தினால ஒருத்தவ டெல்லியில் வந்து இன்ஸ்டாவில் போட்டு பயங்கரமாக பில்டப் பண்ணி ஃபேமஸ் ஆனால அவன் இன்னைக்கு கதறி இருக்கா. நான் வந்து சிஜேபியோட போராட்டத்தில் நான் பங்கெடுத்தேன்ல, அதற்காக என்னை கண்ணாமிரான்னு திட்டுறாங்க, என்னை கொச்ச வார்த்தைகளாக திட்டுறாங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கா. 140 ரூபாய்க்காக எல்லாத்தையும் காட்டுற இந்த கல்சடைகளெல்லாம் இதை பற்றி நாகரீகத்தை பற்றி திட்டுறதை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு இந்த கல்சடையை தூக்கி போட்டு இன்னைக்கு ஒவ்வொரு இந்திய உணர்வுள்ள மக்களும் தூக்கி போட்டு மிதித்துட்டு வராங்க. இந்த பதிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.